கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நாம் சந்தோஷப்படும்படியாக கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையே குண்டுகளை நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையே குண்டுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியின் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியின் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனே, உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நாளை தந்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி தேவாதி தேவனை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிற உங்களுடைய நல்ல கிருபைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வருவதாக, கூடாரங்களில் இறங்கி வருவதாக, இருதயங்களில் இறங்கி வருவதாக. நாங்கள் செய்கிற ஆண்டவரே நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் ஆண்டவரை போகும் பொழுது அந்த பாதை முழுவதும் நெய்யாக ஆண்டவரை பொழியும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை தந்து இந்த நாளில் நீங்கள் நடத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம உயிரோடு இருக்கிற வரையிலும் ஒருவனும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை சுற்றிலும் சூழ நின்று உங்களை என்னை அருமையாக பாதுகாப்பார், குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார், நம்ம எல்லாரையும் பாதுகாத்து ஆச்சரியமாக அவர் நடத்துவார். நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக
முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நமக்கு இந்த பூமியில் சத்துருவாக இருப்பது பொல்லாத பிசாசு. அந்த பிசாசு நமக்கு விரோதமாக நிறைய தந்திரமான சூழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனம் 54:17 வாசித்தீங்கன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படிங்கிறார். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் நமக்கு விரோதமாக சில காரியத்தை செஞ்சு நம்மளை இல்லாமல் ஆக்கி நம்மளை அழிச்சு போடணும்னு சொல்லி நமக்கு பின்னால் இருந்து சில சதியான திட்டங்களை பிசாசு ஏவி மனிதர்கள் மூலமாக அதை செயல்படுத்துவதற்கு தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த போராட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எபேசியர்களின் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக திட்டமிடுகிறது என்கிறத நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த ஒரு உலகம்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அந்த வழிகளில் நடக்கும் பொழுது, 28 நீங்கள் படிக்கும் பொழுது அதான் பார்க்க முடியும். கட்டளைகளை கை கொண்டு அதில் நடக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் வலதுபுறத்தில் 1000 பேரும் இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்று அணுகாது என்று சங்கீதம் 91 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்போடு கூட நம்மளை அந்த உலகத்தில் தேவன் வாழ வைப்பார். ஆனால் நமக்கு விரோதமாக பல காரியங்கள் எழும்பும், சில ஆயுதங்கள் உருவாக்கப்படும், நமக்கு விரோதமாக சில ஆட்கள் எழும்பி வருவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வருகிறது போல் இருக்கும், ஆனால் ஓடி போயிடுவாங்க. அவங்க நமக்கு முன்னால் நிற்கிறதில்ல, நிற்க விட மாட்டார் ஆண்டவர். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த நாட்களில் ஒரு பயமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனை முழுமையாக சார்ந்து கொள்வோம். தேவனுடைய பிரமாணத்தை பற்றி ஜீவிக்க அர்ப்பணிப்போம். இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு காலையில் வேதத்தை படிச்சிங்களா? ஜெபம் செய்தீங்களா? வேதம் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரு? அதை கை கொள்றதுக்கு உறுதியாக தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்து பாருங்கள். ஒரு மாபெரும் வெற்றியை தந்து கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உனக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி என் தகப்பன் சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லைங்கிற சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை தைரியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.